விட்டு சிலுவையின் மேல் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தாருங்க. நாம் பாவத்துக்கு சாக வேண்டும், நாம் நீதிக்கு பிழைக்க வேண்டும். இன்னைக்கு எல்லா பேரும் ஞானஸ்தானம் எடுக்கக்குள்ள இந்த வார்த்தையை நாங்க எல்லாரும் சொல்லுவோம். நம்ம பாவத்துக்கு என்ன செய்யணுமா? சாக சத்து நீதிக்கு பிழைக்கிறதுக்கு அடையாளமா தான் ஞானஸ்தானத்தையே கொடுக்கிறோம். ஆனா நிறைய பேர் ஞானஸ்தானத்தினுடைய அடையாளமே தெரியாது. முக்கக்குள்ள சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்துக்கா வாழ்வியா? முடிவு வரைந்த வாழ்வேன். இந்த சபைக்கு உண்மையா இருப்பியா? உண்மையா இருப்பேன். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவியா? கீழ்ப்படிவேன். திருவிருந்தில் பங்கெடுப்பியா? எல்லாத்துக்கும் ரெடி. ஆமேன் ஆமேன் சொல்லிடுவாங்க. முடிஞ்சு வந்த பின்னாடி தான் தெரியும். எழுந்த வந்த பின்னாடி நனையாத பாவி, இப்ப நனைஞ்ச பாவி. அறிந்து பாவம் செய்கிறவர்கள் அநேக அடிகளுக்கு பாத்திரவான்களா இருக்கா. நான் மறந்து போயிடாதீங்க. ஞானஸ்தானத்தில் கத்தரோடு பண்ணின உடன்படிக்கை முடிவு பரியந்த நீ காத்து கொண்டினாதான் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக அவர் தாமே சிலுவையில மரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்காக நீ நீதிமானாகப்பட வேண்டும். நீ பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்பதற்காக இயேசு சிலுவையில சகித்தாருங்க. சிலுவையை சுமந்தார் என்று வேதம் சொல்லுது. அவருக்கு உண்மையாக இருக்க அதை சிலுவையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டா, அவமானத்தை ஏற்றுக்கொண்டா. இன்னைக்கு உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையின் பாடுகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டா. ஹல்லேலூயா. நாம் என்ன செய்றோம்? ஒவ்வொரு வருஷம் இன்னைக்கு நேற்று ஒரு அம்மா கேட்டாங்க, 7 வார்த்தை நீங்க பேச மாட்டீங்களான்னு. 7 வார்த்தை நிறைய தடவை பேசியாச்சு. இப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் பேச போறோம். ஹல்லேலூயா. இயேசு ஏன் சிலுவையில் எனக்காக மரித்தார், ஏன் ஏற்றுக்கொண்டார், அதை பேச போறோம். 7 வார்த்தை எல்லா இடத்துலையும் பேசி 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 வருஷம் அதே வார்த்தை தான். நான் 2 பிள்ளைகள் நம்ம சபையில இருந்து வினி போயிருக்கான், நம்ம சபையில இருந்து ஆரோக்கியசாமி போயிருக்கான். அவங்க ஊருக்கு போய் அவங்க சபையில என்ன செய்ய போறாங்க? தேவனுடைய வார்த்தையை அவன் பேச போறான். அதோ உன் மகன், அதோ உன் தாய், அந்த வார்த்தையை அவர் என்ன செய்ய போறார்? பேச போறாரு. சில காரியங்களை சொல்லணும். அந்த பிள்ளைகள் இப்படி பேசணுமா, நீ ஜோம் பண்ண, உனக்கு ஆண்டு என்ன சொல்ற அதை பேசுப்பா. கர்த்தர் எடுத்து பயன்படுத்தட்டும். வினியம்மா ஒரு வார்த்தை பேசுறாங்க. அவங்கள்ட்ட சொன்னாங்க, ஹல்லேலூயா. அவங்களும் சொல்லி அனுப்பிச்சது. இன்னைக்கு காலைல அவள் ஃபோன் பண்ணி சொன்னா, நான் சர்ச்சுக்கு கிளம்பிட்டேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்கம்மா, நான் போகிறேன் அப்படி சொல்லி ஜெபம் பண்ண. எல்லாரும் எழும்புங்க, கர்த்தருக்காக எழும்புங்க. நீ ஏதோ ஒன்று பேச ஆரம்பிப்பா, கர்த்தர் உன்னை பயன்படுத்துவா. இந்த 7 வார்த்தைகளில் எவ்வளோ அர்த்தங்கள் அடங்கியிருக்க தெரியுமா? ஆனால் அதை இன்னும் என்ன செய்கிறோம்? பேச்சில் தான் வச்சிருக்கிறவங்களுடைய அதில் பரலோக ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. அதே போல் நம்ம பேசுகிற வசனங்கள் பேச்சில் அல்ல, உன் கிரிகளில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் நீ பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியா அவர் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று பிதாவின் சித்தம் அதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். 4வது ஒரு காரியத்தை 4வது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்ப இவ்வளவு தூரம் செய்தாரே, இவற்றை சிறந்தாரே, இவருக்கு என்ன ஆளுகை, இவருக்கு என்ன கிடைக்கும்? சீசர்கள் பார்த்து, பேதுரு மற்ற சீசர்கள் பார்த்து சொல்றாங்க, இயேசுவே உம்மை பின்பற்றி வருகிறோமே, எங்களுக்கு என்ன கொடுப்பீர்? அல்லேலூயா. என்ன கொடுப்பீர்? என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேன் ஒரு பாப்பா பாடுவாங்க. அவங்க பாடிட்டு என்ன செய்வாங்க? என்னையே கொடுக்குற அந்த பாப்பா பாடுவாங்க. ஆனா பேதுருக்கு சொன்னாரு, நாங்க உம்மை பின்பற்றி வருவோமே, எங்களுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு இயேசு அவர் சொல்றாரு, என்னுடைய சித்தத்தை நீ செய்யடா தம்பி, பரலோக ராஜ்யத்தை வரும் பொழுது என்னோட கூட சிங்காசனத்தில் உட்காருவேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு சிங்காசனத்தை கர்த்தர் கொடுக்க போறான். இன்னைக்கு இயேசு சிலுவையில வெற்றி சிறந்தார். அவருக்கு என்ன கொடுக்க போகுது? அதே 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 12 அந்த 2வது வசனத்தை வாசிங்க. தொடர்ந்து நம்ம வாசிப்போம். அவர் என்ன பரலோக ராஜ்யத்தில் கிடைக்க போகுது என்று வாசிக்க போகிறோம். சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, இந்த சிலுவையை சகித்தபடினால், இந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டபடினால் இன்னைக்கு இயேசு எங்க இருக்கிறார்? பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பிதாவின் வலது பாரிசத்திலையும் அழகா உட்கார்ந்து இருக்கார். அல்லேலூயா. இன்னைக்கு நாமும் பிதாவின் வலது பாரிசத்தில் போக வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லது வலது பாரிசத்தில் என்னதான் இருக்கு? அப்படி போய் உட்கார்ந்தாரே, சாதாரணமா அது கிடைக்கல.
சாதாரணமாக கிடைக்கல, கிரயம் கொடுத்தபடினால் அது கிடைத்தது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்கப்பா. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க. ஆ ஆ விரும்புகிறோம் என்றார்கள். ஆ என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஒருத்த வலது பரிசத்திலும் ஒருத்த இடது பரிசத்திலும் ஆ ஆ உங்களுக்கு தெரியல. ஆ ஆ ம் ஆ எவர்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் அதை அருளுவது என் காரியம் அல்ல. இங்க பார்க்கிறோம், செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோப்பும் யோவானும் அவரிடத்துல வந்து கேட்கிறாங்க. அவங்க அம்மா வந்து கேட்பாங்க இன்னொரு இடத்துல, எங்க பிள்ளைகள் 2 பேரும் ஆண்டவரே வலது பார்சத்தில் ஒருத்தர் இடது பார்சத்தில் ஒருத்தருமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பார்கள். அது சொல்றாரு, என்ன மாதிரி நீங்க மாற முடியுமாப்பா? நான் பெறுகிற அந்த காரியத்தை என்னப்பா நீங்க கேட்டுக்கொள்வது இன்னதென்று உங்களுக்கு தெரியலையே. நான் குடிக்கும் பார்த்தது நீங்க குடிக்க முடியுமா? நான் பெற ஸ்நானத்தை நீங்க பெற முடியுமான்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் எங்களால முடியும். இப்ப அடி வாங்குறாரு, இதை மாதிரி வாங்க முடியுமான்னு கேட்கிறாரு. புரியுதா? என்ன மாதிரி நீ அடி வாங்க முடியுமா? என்ன போல நிந்திக்கப்பட முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவங்க சொல்றாங்க, முடியும் ஆண்டவரேன்னு சொல்றாங்க. அதனாலதான் 12 சீசரும் இந்த மாதிரி அடிபட்டும் சிரசேதம் பண்ணப்பட்டும் சிலுவையில் அறைந்தும் தான் மரித்தார்கள். நீங்க பெரும் ஸ்நானத்தை நாங்க என்ன பெறுவோம், நாங்க குடிக்கிற பாத்திரத்தை குடிப்போம்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அந்த 12 பேரும் இரத்த சாட்சியாய் தான் மரித்தார்கள். ஹல்லேலூயா. அன்று சொல்றாரு, நீங்க எல்லாம் செய்வீங்கப்பா, ஆனா என் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் உட்கார்றதுக்கு என் பிதாவினால் யாருக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதோ அவங்களுக்கே அன்று வேற ஒருவருக்கு அதை கொடுக்கிறது என்னுடைய காரியம் அல்ல என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஆனால் பிதாவின் வலது பாரிசத்துல என் ஆண்டவர் வீற்றிருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அந்த வலது பாரிசத்துல என்ன இருக்கு? நீங்களும் நான் அங்க போகணும். அதுக்காக தான் இப்ப சொல்ல வரேன். அந்த வலது பாரிசத்துல என்ன இருக்கிறது? வாசிப்போமா? சங்கீதங்களின் புத்தகம் 16:11 சங்கீதக்காரர் அதை ஏற்கனவே சொல்லிட்டார். வாசிப்போம். சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவி, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், அங்க போனா வலது பாசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த வலது பாசத்தில் என்ன இருக்கு தெரியுமா? நித்திய பேரின்பம் இருக்கிறது. 110வது சங்கீதம் 1வது வசனம். 110:1. வெளியே உட்காந்துருக்கவங்க உள்ள வாங்க. வெளியே ஒரு வசனமும் நீங்க கேட்க முடியாது. உள்ள வந்து உட்காருங்க. உங்களுக்கு காதுல உள்ளணுமா? காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன், உள்ள வர கடவன். வந்தா வசனம் கிடைக்கும், வரலன்னா ஒன்றும் கிடைக்காது. வெறுமையா தான் போவீங்க. ஏதோ முக்கியமா தவிர்க்க முடியாத காரியத்துக்கு இருக்கலாம். ஆனா வெளியே உக்காந்துக்கிட்டு கதை பேசிட்டு உட்காந்துருக்காதீங்க. என்ன துக்கப்படுத்தல, இன்னைக்கு இயேசுவை சிலுவையில் பின்னாடி உட்காந்துருக்காதீங்க. இயேசுடைய வசனத்தை சரியா கேளுங்கள். வாசிப்போமா? சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடு வரைக்கும் உட்காரும் என்றார். ஆண்டு சொல்றாரு, என் வலது வருஷத்துல உட்காருங்கப்பா. ஓ சத்துருக்களை நான் என்ன செய்வேன்? பாதப்படி ஆக்கி போடுற வரைக்கும் நீர். அதுக்கு பின்னாடி ஆண்டவர் வருவார், இந்த பூமிக்கு ஆளுகை செய்யும்படியா வருவார். அது வரைக்கும் சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் வலது பரிசத்துல போய் உட்கார்ந்துருக்கார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிக்கலாமா?
இதே வசனத்தை ஆண்டு புதிய ஏற்பாட்டில் சொல்லுவார். மத்தேயு 22:44 இதே வசனம் இருக்கும். இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாரோ அதை இயேசு சொல்லுவார். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல இதே காரியம். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. பதில ஏதாவது ஒரு வசனம் போடு வரைக்கும், சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடு வரைக்கும் நீர் என் வலது வாசத்துல உக்காருங்கன்னு சொல்லி இந்த வசனம் 3 தடவை புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது. சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அதே வசனம் 3 தடவை புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுது. அப்ப அவருடைய வலது பாரிசத்துல அவர் போய் உட்கார்றாரு. அவர் சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்ற மாதிரி சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் அவர் அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்காக ஆண்டவர் நம்முடைய சிலுவையை சுமக்கிறான்னு சொல்லி ஒரு சில காரியங்களை இந்த வேளையில அவர் வலது பாரிசத்தில் உட்கார்றதுக்கு என்னென்ன காரணம் என்று சொல்லி பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை வாசிங்கப்பா. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் தெளிவா பார்க்கிறார் சேவான். பரிசுத்த ஆவியான நிற்கிறதையும் கண்டு பாருங்க, இங்க ஸ்தேவான் இயேசு வலது பாரிசத்தில் இருப்பதை அவர் என்ன செய்றார்? தரிசனமாய் காண்றார். அவரை கல்லெறிகிறாங்க எல்லாரும். ஆனா இவருடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி பார்க்குது. பரலோகம் திறந்து இருக்குது. இயேசு வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்காரு. ஹல்லேலூயா. அப்ப வலது பாரிசத்துல யார் இருக்காங்க? என் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25-35 வசனத்தை வாசிப்போம். அப்ப ஆண்டவர் வலது பாரிசத்தில் உட்காரும் என்று சொல்லியிருக்கார். எதுக்காக இவர் எப்படி செய்தார்னு சொல்லி சில முக்கியமான ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செய்து என்றென்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்காராம். இவரோ நம்முடைய பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்து இவர் என்றென்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்துல உட்கார்ந்துருக்கார். நம்முடைய பாவங்களுக்காக மரிச்சனாலதான் அவருக்கு பிதாவின் வலது பாரிசம் கிடைத்தது. எபிரேயர் 12:2 நம்ம ஏற்கனவே வாசித்துட்டோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 8:1. பாருங்க, பிதாவின் வலது பாரிசத்தில் என் ஆண்டவர் என்ன செய்றாரா? உட்கார்ந்து இருக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கிருந்து மனுஷருக்கு சித்தமான எல்லாத்தையும் செய்யறாரு. அங்கிருந்து பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறவரா என்ன செய்யறாரு? என் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கும் நாம சொல்றோம், நாம் பிதாவின் வலது பாரிசத்தில் போய் உட்கார வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் அவர் செய்த அவருடைய எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்தாரோ அதே போல நாம் செய்வோமானால் பிதாவினால் நாம் அவருடைய வலது பாரிசத்தில் உட்கார வேண்டிய உத்தரவு நமக்கும் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். வலது பாரிசத்தில் இருக்கிறார். அதிகாரங்களும் எனக்கு எல்லாத்துலயும் வெற்றி சிறந்தனால தாங்க அவருடைய வாழ்க்கையில ஆண்டு சொல்றாரு, பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கா தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு என்ன செய்தான்? கீழ்பட்டு இருக்கிறது. நீங்களும் நானும் வெற்றி சிறக்க வேண்டும். இன்னைக்கு இந்த உட்பிரேடே நாளில் நம்ம வந்திருக்கிறோம். இயேசுவை சிலுவையில் அறைந்த நாளில் இன்னைக்கு இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தது போல நாம் வெற்றி சிறப்போமானால் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். பிசாசை ஜெயிக்க முடியும். நாம் பிதாவின் வலது பாரிசத்தில் அவரோடு கூட நம்ம இருக்க முடியும். என் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் அங்கே என்ன செய்ய முடியும்? அப்படி வலது பாரிசத்தில் உட்கார முடியும். மற்ற யாருக்கும் அங்கே வலது பாரிசத்தில் இடமே இல்லை. ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கூட நிறைய டைம் சொல்லுவேன், ஆண்டவரே ஆண்டவரே என்னை நிற்கிறதுக்குனாச்சும் இடம் கொடுத்துருங்க ஆண்டவரே. பரலோகத்தில் போய் நிற்கிறதுக்குனாச்சும்
எனக்கு இடம் கொடுத்துருங்க அப்பா, உங்களுக்காக என்ன செய்யணுமோ செய்துடுறேன். செய்து முடிச்சுட்டு வந்தா எனக்கு எங்கே போயிடக்கூடாது, நரகத்து போயிட. வட இந்தியாவில் இருக்கிற தண்ணியில் இருக்க புழு சாகுல கொதிக்க வச்சா வேதம் சொல்லுகிறது அந்த நரகம் எப்படிப்பட்டதா இருக்கிறோம். அக்கினி அவியாது, புழு சாவாது. அப்படிப்பட்ட ஒரு நரகத்துக்கு நான் போய்விடக்கூடாது. பிதாவின் சித்தத்தின்படி நான் செய்யணும். அந்த பரலோக ராஜ்யத்தில் நிக்கனாச்சு என்ன கூட. ஆனா இந்த வசனத்தை நான் எடுத்து தியானிக்கக்குள்ள நினைச்சேன், நிக்க இடம் வேண்டாம் ஆண்டவரே, உங்களோட உட்காரணும் ஆண்டவரே. எங்க உட்காரணும்? உங்களுக்கு இவ்வளவு ஆசையா? நீங்களும் உட்கார முடியும், நானும் உட்கார முடியும், நீங்களும் உட்கார முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை நாம் இந்த பூமியில நாம் அழைத்த அழைப்பின் நோக்கத்தை அறிந்து ஒவ்வொரு நாளிலும் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை தேடி கிறிஸ்து இயேசு நமக்கு நியமித்த ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடுவோமானால் நீங்களும் உட்கார முடியும், நானும் உட்கார முடியும். ஹல்லேலூயா. நான் மாத்திரம் இல்லை, நீங்களும் வாங்க. ஹல்லேலூயா. அப்படியே சிங்காசனம் சின்னதில்லை, பெரிய சிங்காசனம், அதில் எல்லாரும் உட்கார முடியும். அப்படியே சித்தத்தின்படி செய்யறமா பாருங்க. சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறதெல்லாம் முதற்கனி. ஹல்லேலூயா. நிற்கிறதெல்லாம் ரெண்டாவது, பின்னாடி இருக்கிறதெல்லாம் மூணாவது, நாலாவது. நான் கேட்ட மாதிரி நிற்க இடம் கேட்டதெல்லாம் அது ஒன்றுத்துக்கும் ஆகாது. அது ஏதோ ஓரமாக நிற்க வச்சிருக்காங்க. நீங்கள் எங்கே நிற்கலான்னு நினைக்கிறீங்க? எங்கே நிற்கலான்னு நினைக்கிறீங்க? எங்கே உட்காரலான்னு நினைக்கிறீங்க? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை தேடி கிறிஸ்து இயேசு நமக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடும் பொழுதுதான் அந்த சிலுவையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் பாத்திரன் ஆக வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை இந்த வேளையில் மறுபடியும் 12ஆம் அதிகாரத்தை, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுமா. 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசித்து அந்த வேளையில் நாம் இந்த வேலையை முடிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மேகம் போன்ற, இதுதாங்க முக்கியமான காரியம். இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. அதை இயேசு செய்துட்டாரு. இன்னைக்கு நாம் கற்றுக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை இந்த வேளையில் நம்ம வாசிக்கிறோம். வாசிங்கம்மா. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாச துவக்கிறோம். வேகமெல்லாம் ஓடாத, பொறுமையா ஓடு, நிச்சயமா ஓடி முடிப்ப. அடுத்தது 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இளைப்புள்ளவளாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்து. நிறைய விபரீதங்கள் வரும், ஆனா இயேசுவை நினைச்சு கொள்ளுங்க. இயேசு சிலுவையை சுமந்து போனார், அவர் சரியா செய்தா. உங்களுக்கு நிறைய விபரீதங்கள் வரும், ஆனா இயேசுவை நினைத்து கொண்டு சரியா உங்கள் ஓட்டத்தை ஓடுங்க. அடுத்தது, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக. என்ன நீ பெருசா உன்னை எதிர்த்து நிக்கவில்லை, இன்னைக்கு பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பழைச்சிருக்கியான்னு சொல்லி கேட்டா, எந்த பாவத்துக்கு மரிச்சேன்னு சொல்லி நம்ம கேட்டா நீங்க எந்த பாவத்துக்கு மரிச்சேன்னு நீங்க சொல்ல முடியும்? சாதாரணமா நான் கேட்கிறேன், நீங்க எந்த பாவத்துக்கு ஞானசானம் எடுத்த எல்லாரையும் பார்த்து கேட்கிறோம், நீங்க பாவத்துக்கு மரித்து நீதிக்க பழைச்சிருக்க எந்தெந்த பாவத்துக்கெல்லாம் மரிச்சிட்டீங்க, உங்களை உப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டா நம்ம முழிக்க தான் செய்யறோம். ஹல்லேலூயா. பாவங்கள் நிறைய வந்துட்டு தான் இருக்குங்க. கண்களின் இச்சை, மாமிசத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, இப்படிலாம் நிறைய பாவங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? விடணுங்க. அதுக்காக நீ ரத்தம் சிந்தப்படலையே. நீ ஆண்டவருக்காக பாவத்தை வெறுத்து ஓடும் பொழுது உன்னை பார்த்து சொல்லுவாங்க, டேய் இவனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சுடா, இவன் லூசுடா, இவன் பெரிய ஃபாதரா மாறிட்டான்டா, பொம்பளை பிள்ளைங்களாம் பார்த்து சைட்டே அடிக்க மாட்டான்டா, இவன் ஃபாதர்டா. அப்ப சொல்லுவாங்க நிறைய ரத்தம் சிந்த வேணும், அடியே வாங்கணும். ஆனா அடி வாங்கலன்னு ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் பாவத்துக்காக நீ மரிச்சல, இன்னும் விட்டு வரல, நீ பாவத்துக்காக நிறைய நிந்தைகளும் பாடுகளும் படணும். அதெல்லாம் எதை பட்டு இருக்கிற ஆண்டோடைய வேதம் கேட்குது. ஹல்லேலூயா. நான் இல்லைங்க, அந்த வசனத்தை நீங்க வீட்டுல போய் கூட மெதுவா தெளிவா சத்தமா நீங்க படிச்சு பாருங்க. அது உங்களுக்கு பிதாவின் வலது பரிசத்துல உட்கார்றதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? உங்களுக்கு ஊன்றுகோலாய் காணப்படும். அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. அன்றியும் என் மகனே,
கர்த்தருடைய சிற்றையை அற்பமாய் எண்ணாதே. சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டா உடனே இயேசு ஏன் இந்த பிரச்சனையை கொடுத்தாரு? இயேசுக்கு தெரியலையா எனக்கே இந்த பிரச்சனையா வரட்டுமா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரச்சனை வர வர, எனக்கு பலவீனம் வர வர நான் நினைப்பேன், இயேசு என்னை பூர்ணப்படுத்திட்டு இருக்காரு, என்னை பூர்ணப்படுத்துறாரு. தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் யாரை நேசிக்கிறாரோ அவரை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறார். உங்களுக்கு எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருகிறது, சில இழப்புகள் வருகிறது. எதுக்காக வருகிறது? இன்னும் அவரை என்ன செய்ய வேண்டும்? நெருங்க வேண்டும் என்பதற்காக பிரச்சனைகள் வருகிறது. எனக்கெல்லாம் எங்க அண்ணன்லாம் என்ன எங்க இருக்கிற எப்படி இருக்கான்னு கேட்டது கூட கிடையாது. நல்லா இருக்கியாமான்னு கேட்டதில்ல. ஆனா ஒருவேளை அவங்க கேட்டிருந்தா நான் பாசத்தில் அப்படியே மெழுகு போல உருகி போயிருப்பேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் பிரித்து கொண்டு போறாரு. எனக்கு இன்னைக்கு ஒன்று வேணும். எனக்கு சொந்தம் வேண்டாம், எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு பெரிய காரியங்கள் வேண்டாம், இயேசு வேணும். இயேசு இருந்தா போதும். அவர் வாழ்க்கையில் நினைச்சிட்டேன், எனக்கு லாபமாய் இருந்தவைகளோ அவர்களை நஷ்டம் குப்பையுமாய் எண்ணினேன் என்று பவுல் சொல்லுகிறார். அவருக்காக பாடுகளும் நிந்தைகளும் அவமானங்களும் நிர்வாணங்களை அனுபவித்து அவர் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்த, விசுவாசத்தை காத்துக்கொண்ட, இது முதல் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டு நம்பிக்கையோடு முடித்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? சிற்றை வரும் பொழுது அதை அற்பமா நினைக்காத. அது என்னை ஆண்டவர் சரியா என்னை நடத்துகிறாரு, ஒரு வேளை நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை சரிப்படுத்துகிறார், அதுக்காக தான் இந்த சிற்றை என்று சொல்லி நினைத்து கொள்ளுங்க. ஆண்டவரை குற்றப்படுத்தாதீர்கள். அடுத்த வசனம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிற்றித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற மறந்திராதீர்கள். ஆண்டவர் நம்ம நேசிக்கிறாரு. அதனால நிறைய பிரச்சனை சிற்சைகள் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அதனால நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சிற்சைக்கு நீ ஒப்பு கொடுக்கலன்னா அவருடைய பிள்ளைய இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறோம். சரிங்களா? சிற்சைக்கு ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அடுத்த காரியம் வாசிங்கம்மா, 7வது வசனம். நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் உங்களை புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? அடுத்த வசனம், எல்லோருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடைத்திருந்தால், உங்களுக்கு சிற்றையே வரலன்னா நீ வேசியின் பிள்ளையா போயிடுவ. புரியுதுங்களா? என்னை சிற்றை வரணும், எனக்கு பிரச்சனை வரணும், என்னை காண்ட சீர்படுத்துறா என்று சொல்லி நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி என்ன மாற்றிக்கொள்ளனா நீ வேசியின் பிள்ளை என்று சொல்லி வேதம் சொல்லுது. வேசியின் பிள்ளைங்களாம் அங்கே பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கே போக முடியாதுன்னா வலது பரிசத்துக்கு போக முடியாது. அடுத்த வசனம், பிழைத்திருக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அப்ப பிதாவின் சிற்சைக்கு நம்ம என்ன செய்யணும்? அடங்கி நாம் நடந்து பொருளாய் இருக்க வேண்டும். அடுத்தது, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி நீங்களும் நானும் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளூர் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே, வேற எதுக்கு இல்லைங்க, நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான் சில வேளைகளில் சிற்சைகள் வருகிறது. உடனே ஒப்பு கொடுக்கணும், உடனே தெய்வ சமூகத்துக்கு வரணும். ஜுரம் வருதா? ஆண்டவரே எனக்கு ஏதாவது பிரச்சனையா, என்கிட்ட ஏதோ கோளாறு இருக்கு ஆண்டவரே, அதனாலதான் இந்த வியாதி வந்திருக்கு, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உட்காருங்க, சுகமாக்குங்க. சின்ன சின்ன காரியம் பெரிய காரியம் எதுவா இருந்தாலும் அது தேவனுடைய சிற்றை அனுமதிக்காதபடி ஒன்றும் என்ன செய்யாதான் வராதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்பெல்லாம் எந்த காரியங்கள் வருதோ கர்த்தருடைய சமூகத்துல போய் நில்லுங்க. அது உங்களுக்கு பெரிய பிரயோஜனமா இருக்கும். அது நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே ஆண்டவர் சிற்சிக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். எந்த சிற்றையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணப்படாமல் துக்கமாய் காணோம் ஆகிலோ, இன்னைக்கு சிற்றையை நீ சகிக்க ஆரம்பிச்சுட்டீனா பின்னாடி அது நீதியாகிய பலனை கொடுக்கும். இன்னைக்கு சிற்றையை நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால்
அன்னைக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? நீதியாகிய கனியை கொடுக்க முடியாது. இயேசுக்கு முன்பாக இந்த சிலுவை இப்படி இருக்கும், இந்த பாடுகள் இப்படி இருக்கும்னு சொல்லி இயேசுவுக்கு நல்லா தெரியும். ஆனால் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறவருடைய என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் ஓடி வந்தார். வந்தா பாடுகள் உண்டு, அவமானம் உண்டு, சிலுவை உண்டு, எல்லாம் உண்டு தெரிஞ்சோம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கணும், நம்மளை ஒப்புரவாக்கணும். அவர் முழுவதுமாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். கொஞ்சம் கூட தன்னை மாற்றி கொள்ளல, தன்னை ஒப்பு கொடுத்தார். பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1-11 வசனம், நீங்களும் நானும் நீதியாகிய பலனை கொடுக்கும்படிதான் சில சிக்ஷைகள் வழியாய் நடத்துகிறார். நாம் புரிந்து கொள்ளாதபடி இயேசுவை விட்டு நீங்க விலகிப்படாதீங்க. எத்தனையோ பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க, எத்தனையோ பேர் இயேசுவை விட்டு விலகி போயிட்டாங்க. எனக்கு பெரிய துக்கம். ஆண்டவரே, ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்து பந்தில கையேந்தி உம்முடைய இரத்தத்தையும் மாமிசத்தையும் வாங்கின பிள்ளைகள் நீங்க தூரமாய் போய் கொண்டிருக்கார்கள். இன்னைக்கு வேதத்தை வாசிக்கவில்லை, இன்னைக்கு தேவனை தேடவில்லையே. அல்லேலூயா. தேவராஜ்யத்தை இழக்கிறது மாத்திரம் இல்லையா, அடைய வலது பரிசத்தை இழந்துடாதீங்க. இயேசு எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தபடினால் பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கா. நீங்களும் நானும் நம் வெற்றி சிறக்க வேண்டும். முன்னானவைகளை மறந்து பின்னானவைகள் என்ன செய்ய வேண்டும்? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை தேடி கிறிஸ்து இயேசு நியமிக்கிற ஓட்டத்தில் ஓட வேண்டுமானால் பல சிற்றைகள் வழியாய் தான் நாம் கடந்து போக வேண்டும். சிற்றைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம் ஆண்டவருக்காக வாழுவோம். கர்த்தர் நம்மை நம்முடைய அவர் புத்திரராக எண்ணி அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் அவருக்கு குமாரர் குமாரத்திகள். நீங்களும் நானும் அவருடைய வலது பாரிசத்தில் உட்கார வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஐயா, உமக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியா என்னை ஒப்பு கொடுக்கிற ஐயா. என்னை நீ பிதாவாகிய ஹல்லேலூயா தேவனுக்கு எப்படி குமாரனாகிய இயேசு ஒப்பு கொடுத்தது போல ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவோமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறையா. ரிபல ஷபரபரமா பலிபீடத்தில் என்னை